இப்போ நம்ம ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாப்டர் 10லயே நம்ம பார்த்துருப்போம். அதாவது தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்லயே இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு அவுட்லைன் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து இன்னும் டெப்தா வந்து இந்த சாப்டர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஹீட் கெப்பாசிட்டினா என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதனால ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ்ல டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் சப்ளை நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கறதா இந்த ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது. 1°C அந்த டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து உள்ள கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த இடத்துல ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது. ஸோ நீங்க வந்து ரைஸ் பண்ணலாம் ஆர் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சரை டவுனும் பண்ணலாம். ஸோ 1°C கம்மி பண்றதுக்கு நீங்க எவ்வளவு ஹீட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஹீட் கெப்பாசிட்டி தான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதே மாதிரி டெம்பரேச்சரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஆனா நமக்கு வந்து இண்டிபெண்டா ஆக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மாஸால டிவைட் பண்ணணும். அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 1°C இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆர் டவுன் பண்ணலாம். பட் வந்து ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பர்டிகுலரா ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்டிகுலரா அந்த ஹீட் கெப்பாசிட்டியை வச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த மாசை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு இண்டிபெண்ட் ஆக்குறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மாஸால டிவைட் பண்றோம். இந்த ஹீட் கெப்பாசிட்டியை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸால டிவைட் பண்றோம். ஸோ மாஸால டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் எஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டி. அப்பர் கேஸ்ல இருந்துச்சுன்னா அது வந்து ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்மால் எஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதாவது லோயர் கேஸா நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டுக்குமே லெட்டர் ஒரே லெட்டர் தான். பட் வந்து அந்த அப்பர் கேஸ் லோயர் கேஸை வச்சு இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல 1/m அப்படிங்கிறத தனியா பிரிச்சுக்கலாம். இந்த எஸ்க்கு பதிலாக டெல் கியூ டிவைடிங் பை டெல்டா டி. ஸோ டெல்டா கியூ டிவைடிங் பை டெல்டா டி அப்படிங்கிறது இந்த எஸ் இல்லையா? கேபிட்டல் எஸ். ஸோ அப்போ 1/m இன்ட்டு எஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக டெல்டா கியூ டிவைடிங் பை டெல்டா டி அப்படிங்கிறத நான் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்மால் எஸ் அதாவது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா நம்ம வந்து 1/m இன்ட்டு டெல்டா கியூ டிவைடிங் பை டெல்டா டி அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் அந்த ஸ்பெசிபிக் அப்படிங்கிற வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க எல்லாத்தையும் அந்த பெராமீட்டரால டிவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற இந்த இடத்துல பாருங்க ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டியை மாஸால டிவைட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸ்பெசிபிக் வால்யூம் அப்படின்னா வால்யூம் மாஸால டிவைட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? ஸோ அடுத்து வந்து மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு இன்னொன்று இருக்கு. அதாவது நீங்க மாஸ் எடுத்துக்கிறீங்க. மாஸ் அப்படின்னா நீங்க கிலோகிராம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. இப்போ மோல்ல நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து டினோட் பண்றதுக்கு கேபிட்டல் சி அப்படிங்கிற நோட்டேஷனை இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல மோல் யூஸ் பண்ணீங்கன்னா மாசுக்கு பதிலாக மோல் போட்டுக்க வேண்டியதா. அதாவது மியூ அப்படிங்கிறது எஸ் டிவைடிங் பை மியூ போட்டீங்க அப்படின்னா 1/μ இன்ட்டு எஸ்க்கு பதிலாக டெல்டா கியூ டிவைடிங் பை டெல்டா டி போட்டுக்கலாம். அதாவது இந்த இடத்துல மாஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு மியூ வந்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதே மாதிரி டெம்பரேச்சரை பொறுத்தும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் பை கிலோகிராம் கெல்வின். ஸோ கிலோகிராம்ல வரக்கூடிய கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரா இருக்கும். இந்த கெல்வின்ல வரக்கூடிய கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரா இருக்கும். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை சி அப்படின்னு சொல்றோம். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை ஸ்மால் எஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எஸ் அண்ட் சி இந்த ரெண்டு பேராமீட்டருமே இண்டிபெண்ட் ஆன் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ எவ்வளவு அமௌண்ட்டை வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி அதுக்கு கவலை கிடையாது. அதாவது அது வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ இந்த எஸ் அண்ட் சி ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸையும் டெம்பரேச்சரையும் பொறுத்து தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. இப்போ வந்து n ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சாலிடை கன்சிடர் பண்ணுங்க. அந்த ஒவ்வொரு ஆட்டமும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. வைப்ரேட் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா மீன் பொசிஷனை வச்சு வைப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஆசிலேட்டரா இருக்கும்போது ஒன் டைமென்ஷன்ல ஏவரேஜ் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 1/2 kBT அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க வந்து n ஆட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க.
ஸோ இதில் வந்து 2 × 1/2 போடும்போது இந்த இடத்துல கேன்சல் ஆயிரும். அப்போ KBT அப்படின்ட்டு வரும். புரியுதுங்களா? ஸோ 1 டைமென்ஷனில் 2 × 1/2 KBT அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஆசிலேட்டராக இருக்கும்போது 1 டைமென்ஷனில் அதோட ஏவரேஜ் எனர்ஜி அப்படிங்கிறது KBT அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைமென்ஷனாக இருக்கும்போது அது வந்து 3 KBT அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஸோ 2 டைமென்ஷனாக இருந்துச்சுன்னா இந்த 3க்கு பதிலாக நீங்கள் 2 போட்டுக்க வேண்டியதான். ஸோ இப்போ ஒரு மோல் ஆஃப் சாலிட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் டோட்டல் எனர்ஜி எவ்வளவு இருக்கும்? நீங்கள் எடுத்துக்கிட்ட ஆட்டமோட சைஸ் பார்த்தீங்கன்னா NA அப்படிங்கிற ஆட்டம்ஸ் இருக்காங்க. அதாவது n நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதில் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு ஆட்டமே அந்த எனர்ஜி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ ஏவரேஜ் எனர்ஜி அதாவது 3 KBT × NA அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது டோட்டல் சப்ஸ்டன்ஸுக்கும், அதாவது n ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சாலிட் இருக்கு, இந்த இடத்துல NAன்னு கொண்டு வந்துட்டாங்க கடைசியா. ஓகே, ஸோ NA × 3 KBT அப்படிங்கிறது. புரியுங்களா? ஸோ இன்டர்னல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனில் அந்த வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா அதோட எனர்ஜி 3 KBT அப்படிங்கிறது. ஸோ n நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு நீங்கள் எப்படி எடுப்பீங்க? 3 KBT × NA அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஸோ இதில் நீங்கள் KB × N இதை வந்து நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா R அப்படிங்கிற நோட்டேஷனோட இந்த இடத்துல நோட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல 3RT அப்படின்ட்டு நீங்கள் இந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷனை மாற்றி எழுதிக்கலாம். இதில் U/T அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3R அப்படின்ட்டு வரும். U/T = 3R அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜிக்கும் ஒரு டெம்பரேச்சருக்கும் நீங்கள் ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா 3R அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ΔQ = ΔU + P ΔV. ஸோ ΔQ = ΔW + ΔW. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ΔWக்கு பதிலாக P × ΔV அப்படிங்கிற ஈக்குவேஷனை இங்கே மாற்றிக்கலாம். ஸோ அப்போ ΔQ = ΔU + P ΔV அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷனை நீங்கள் இன்டர்னல் எனர்ஜி பார்க்கும்போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷனை இங்கே எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரெஷரை வந்து நீங்கள் கான்ஸ்டன்டாக தான் வச்சிருக்கீங்க. அதே மாதிரி சாலிட்ல இந்த ΔV அப்படிங்கிறது வெரி வெரி ஸ்மால் வேல்யூவாக இருக்கும். அதனால அந்த ΔVயை வந்து நம்ம நெக்லிஜிபிள் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். வெரி வெரி ஸ்மால் வேல்யூ தான். அதனால இந்த இடத்துல அதை கன்சிடர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப சின்ன வேல்யூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பெரிய டீவியேஷன் வராது. அதனால அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா ΔQ = ΔU இல்லையா? அந்த மாதிரி வரும் இல்லையா? P ΔV வந்து 0 பண்ணிடுவீங்க. அப்படி 0 பண்ணிட்டீங்க அப்படின்னா ΔQ = ΔU. ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ல உங்களுக்கு வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியும் ஹீட் சப்ளை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை சொல்லிருக்கோம் இல்லையா? இது வந்து மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதா C இல்லையா? ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ΔQ / ΔT அப்படிங்கிறதுல Qக்கு பதிலாக ΔU வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா 3R அப்படின்ட்டு. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ΔU / ΔT = 3R அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுத முடியும். அப்போ மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி C = 3R அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஈக்குவேஷன் ஃபைனலாக நமக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ n ஆட்டம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சாலிட்ல வைப்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா அதுல மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 3Rக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஹீட் அப்படிங்கிறதுக்கு பழைய யூனிட் பார்த்தீங்கன்னா கலோரி அப்படிங்கிற யூனிட்டால சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க ஒரு கலோரி அப்படிங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 gram ஆஃப் வாட்டர் ஃப்ரம் 14.5 degrees Celsius to 15.5 degrees Celsius. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம பின்னாடி கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஹீட் அப்படிங்கிறது ஃப்ளூயிட் அப்படின்னு எல்லாம் வச்சுக்கிட்டு கடைசியாக நம்ம வந்து ஹீட் அப்படிங்கிறது ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, அது வந்து ஃப்ளூயிட் கிடையாது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதோட யூனிட்டை எப்படி மாற்றணும்? கலோரியிலிருந்து ஜூலுக்கு மாற்றிக்கிட்டோம். புரியுங்களா? ஸோ இப்போ SI யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னா 4186 J/kg Kelvin அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆர் அதர்வைஸ் 4.186 kJ/kg Kelvin அப்படின்னு எடுத்துக்கலாம்.
ஸோ ஜூல்ஸை கிலோகிராம மாத்திரம்னா 1000 டிவைட் பண்ணணும். 1000 டிவைட் பண்ணா 4.186 அப்படிங்கிற ஒரு வேல்யூ உங்களுக்கு கிடைச்சது. இதை மறுபடியும் இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா 4186 ஜூல்ஸ் பை கிலோகிராம் கெல்வினை நீங்க கிலோகிராம் எடுக்கும் பதிலாக கிராம் கூட எடுத்துக்கலாம். ஸோ 4.186 ஜூல்ஸ் பை கிராம் கெல்வின் அப்படி. ஸோ கிலோகிராம்ன்றது கிராமுக்கு மாத்திரம் அப்படின்னா நீங்க ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ 1000 ப்ராடக்ட் பண்றது டிவைடிங்ல இருக்கு. அதாவது 4186 டிவைடிங் பை 1000 அப்படின்ட்டு இருக்கும். இந்த 1000 மேல வந்துச்சு அப்படின்னா 10⁻³ அப்படின்ட்டு வரும். ஸோ 10⁻³ வந்துச்சுன்னா நீங்க 4.186 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். 4.186 ஜூல்ஸ் பை கிலோகிராம் கெல்வின் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே சேம் தான். ஸோ 4.186 கிலோ ஜூல்ஸ் பை கிலோகிராம் கெல்வின்ங்கிறதும் ஒண்ணுதான். 4.186 ஜூல்ஸ் பை கிராம் கெல்வின் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். ஸோ இப்போ மெக்கானிக்கல் மீன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒர்க்கை பத்தி தான் அந்த இடத்துல பேசணும். ஸோ இந்த இடத்துல ஹீட்டும் ஒர்க்கும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எனர்ஜி வந்து ரெண்டு மோட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த இன்டர்னல் எனர்ஜி ஹீட் அண்ட் ஒர்க்ல பாத்தீங்கன்னா ஹீட் அண்ட் ஒர்க் இது ரெண்டுமே வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நீடட் டு ப்ரொடியூஸ் 1 calorie ஆஃப் ஹீட், அதாவது 1 calorie ஆஃப் ஹீட்டை வந்து நீங்க உருவாக்குறதுக்கு எவ்வளவு ஒர்க் செய்யறீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல பேசுறாங்க. புரியுதுங்களா? ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறது 1 கலோரி. ஸோ 1 கலோரி ஆஃப் ஹீட்டை உருவாக்குறதுக்கு நீங்க எவ்வளவு வேலை செய்யணும் அப்படிங்கிறது இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்றாங்க. மெக்கானிக்கல் மீன்ஸ் நீங்க சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி இப்படியும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ கேஸஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 ஸ்பெசிபிக் ஹீட்டை சொல்லுவாங்க. ஒன்று சிபி, இன்னொன்று சிவி. இதுல பாத்தீங்கன்னா சிபி அப்படிங்கிறது மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ஸோ ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு அந்த கேஸ்ல இருக்கக்கூடிய ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு நீங்க ஹீட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிபி அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து வால்யூம் ஆஃப் த கேஸை வந்து நீங்க கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு நீங்க ஹீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சிவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை சிவின்னு சொல்லலாம். இது ரெண்டுக்கும் நீங்க ரிலேட் பண்ணணும் அப்படின்னா ஐடியல் கேஸ்ல சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனை சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல சிபி சிவி நமக்கு தெரியும். ஆர் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டபிள்யூ. அந்த இடத்துல டபிள்யூக்கு பதிலாக பி இன்ட்டு டெல்டா வியை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ டெல்டா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு டெல்டா வி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வர்றது யூ, செகண்ட் வருது வி, டெல்டா வி. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து பாருங்க, சி அப்படிங்கிறது மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி எப்படி சொல்லுவோம்? டெல்டா கியூ டிவைடிங் பை டெல்டா டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஸ்மால் எஸ் பார்த்தீங்கன்னா டெல்டா கியூ டிவைடிங் பை டெல்டா டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கேபிட்டல் சி அப்படிங்கிறதையும் டெல்டா கியூ டிவைடிங் பை டெல்டா டி அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல வரும்போது 1/μ அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல வரும்போது 1/m அப்படின்னு போகணும். புரியுதா? ஸோ மாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 kgன்னு எடுத்துக்கலாம். மியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 mole ஆஃப் கேஸை நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இந்த இடத்துல மியூ அப்படிங்கிறது மியூ இஸ் ஈக்குவல் டு 1 mole. ஸோ இப்போ கியூ வந்து அப்சார்ப் பண்ணுது. புரியுதா? அந்த சிஸ்டம் கியூ அப்சார்ப் பண்ணுது அப்படின்னா வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது டெல்டா வி அப்படிங்கிறது 0 ஆயிருமா? ஏன்னா வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா டெல்டா வி அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா சேஞ்ச் இன் வால்யூம் இருக்காது. வால்யூம் தான் கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த சிவின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெல்டா கியூ டிவைடிங் பை டெல்டா டி சஃபிக்ஸ்ல உங்களுக்கு வந்து வி போட்டிருக்காங்க. வி எதனால இந்த இடத்துல போடுறாங்க அப்படின்னா அது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிக்காங்க. இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிறாங்க. சிவி இஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூ டிவைடிங் பை டெல்டா டி. எல்லாத்தையும் நீங்க டெல்டா டி எல்லாம் டிவைட் பண்றீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ஈக்குவேஷனை நான் ஏரோ மார்க் போட்டுக்கலையே எபோ ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெல்டா டி ஆல டிவைட் பண்றோம் அப்படிங்கிறது அர்த்தம். டெல்டா யூ டிவைடிங் பை டெல்டா டி சஃபிக்ஸ் வி. ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலாக எடுக்கிறதா. ஸோ இப்போ பிளஸ் ஆஃப் பி இன்ட்டு 0 போட்டேன். ஏன் இந்த இடத்துல 0 போட்டேன்? வால்யூம் வந்து இல்லை, சேஞ்ச் இன் வால்யூம் இல்லை இந்த இடத்துல. புரியுதுங்களா? அதனால 0 அப்படின்னு போட்டேன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாவே என்ன ஆயிரும்? நான் இப்போ பிராக்கெட்ல போடக்கூடிய இந்த டேர்ம் ஃபுல்லாவே 0 ஆயிரும். பி இன்ட்டு 0 ஆயிரும். அப்போ எபோ ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா டெல்டா கியூ டிவைடிங் பை டெல்டா டி சஃபிக்ஸ் வி இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ டிவைடிங் பை டெல்டா டி
வி அப்படின்ட்டு மாறும். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். அதாவது இந்த டேர்ம் பி டெல்டா வி இருக்காது. ஸோ டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ. இது ரெண்டையுமே டெல்டா டியால நம்ம என்ன பண்றோம், டிவைட் பண்றோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ சஃபிக்ஸ்ல வி போட்டீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ சி போட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல தான் இதை நம்ம டெரைவ் பண்ணிக்கிறோம். புரியுதா? ஸோ அப்போ டெல்டா கியூ டிவைடிங் பை டெல்டா டிக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், இதை சப்ஸ்டிட் பண்ணலாமா, இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணலாம், ஈக்குவல் தானே. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ டிவைடிங் பை டெல்டா டி சஃபிக்ஸ் வி அப்படின்னு நம்ம எழுதலாம். சரி, இதே ஈக்குவேஷனை நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு வச்சு பார்க்கலாமா. ஸோ இஃப் கியூ அப்சார்ப்ட் அட் ப்ரெஷர் வில் பி கான்ஸ்டன்ட். அதாவது ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, அந்த வால்யூம் எல்லாம் எடுத்துட்டு பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிபி இஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூ டிவைடிங் பை டெல்டா டி சஃபிக்ஸ்ல பி விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ டிவைடிங் பை டெல்டா டி பி பிளஸ் பி இன்ட்டு டெல்டா வி போடணும். இந்த இடத்துல டெல்டா வி டிவைடிங் பை டெல்டா டி இன்ட்டு பி போட்டுருக்கோம். இந்த இடத்துல ஆல்ரெடி பாருங்க பி கான்ஸ்டன்டா தான் இருக்கு, ப்ரெஷர் வில் பி கான்ஸ்டன்ட். ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால நமக்கு அது மாற போறது இல்லை. ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்குது, அது மாறவே போறது இல்லை. அப்போ யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். புரியுங்களா? ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாவே டிராப் ஆயிடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கு, அதனால அதுல எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெல்டா யூ டிவைடிங் பை டெல்டா டின்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெல்டா யூவும் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா டெல்டா யூவும் கம்மியாகும். அதனால இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா யூ அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டெம்பரேச்சர் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம ஜூல்ஸ் லாவிலேயே நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரூஃப் பண்றாங்க. அடுத்து பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா ஐடியல் கேஸ்க்கு. ஸோ ஐடியல் கேஸ் அப்படின்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இதுதான். இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டீயை டினாமினேட்டர் கொண்டு வரலாம். டெல்டா வி டிவைடிங் பை டெல்டா டி பி சஃபிக்ஸ்ல பி. அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ல நீங்க என்ன பண்றீங்க, வால்யூமை சேஞ்ச் பண்றீங்க, டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்றீங்க. புரியுதா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? அதே மாதிரி வால்யூமை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணீங்கன்னா ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ அதனால டெல்டா வி டிவைடிங் பை டெல்டா டி சஃபிக்ஸ்ல பி போட்டு விச் இஸ் ஈக்குவல் டு ஆர். ரைட் சைட்ல ஆர் அப்படிங்கிற டேர்ம் மட்டும் இருக்கும், ஏன்னா டீயை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயாச்சு. இப்போ நம்ம டெரைவ் பண்ண 3 ஈக்குவேஷன் நான் எடுத்திருக்கிறேன். CV is equal to delta Q dividing by delta T suffix V is equal to delta U dividing by delta T suffix V. இது first equation. Second equation இந்த மாதிரி இருக்கு. Third equation பாத்தீங்க அப்படின்னா in terms of P வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் அண்டு ப்ரெஷர் இது ரெண்டுமே வந்து ட்ராப் ஆகுது. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூவாக இருக்குது. அதனால நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணாமல் அந்த ரேஷியோவை மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கிடைக்கக்கூடிய ரேஷியோவில் உங்களுக்கு சிவி இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ டிவைடிங் பை டெல்டா டி அப்படின்ட்டு மாறும். அந்த சஃபிக்ஸில் போடக்கூடிய அந்த வால்யூமை எடுத்துருங்க. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபி இஸ் ஈக்குவல் டு delta u dividing by delta t plus p into delta v dividing by delta t அப்படின்ட்டு மாறுமா? மூணாவது ஈக்குவேஷன் பாருங்க, p into delta v dividing by delta t which is equal to r. ஸோ இப்போ இந்த 3 ஈக்குவேஷனை நீங்க வந்து கம்பைன் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது ஈக்குவேஷனை இங்கே நீங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக சிவியை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிபி அப்படியே தான் இருக்க போது. ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டெல்டா யூ டிவைடிங் பை டெல்டா டிக்கு பதிலாக சிவி வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதே மாதிரி பி இன்ட்டு டெல்டா வி டிவைடிங் பை டெல்டா டி அதுக்கு பதிலாக ஆர் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்ட்டு மாறுது. நீங்க சாலிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 3R அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா இருந்துச்சு. கேசஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் மாறுது. புரியுதா? ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை பற்றி நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.